நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சென்னை அருகே உள்ள திருவேற்காட்டில் துவங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சென்னை அருகே இருக்கக்கூடிய திருவேற்காட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகளானது எடுக்கப்பட இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காணும் என்பது சீமான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்து அவ்வப்போது பொதுக்கூட்ட மேடைகளில் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்களின் சீமான் அறிவித்து வருகிறார். இந்நிலையில் தான் இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த பொதுக்குழுவில் 4500 உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் என மொத்தம் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது 25 நபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருப்பதாக கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26 முக்கிய தீர்மானங்களும் இந்த பொதுக்குழுவிலிருந்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்த்து வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைவதற்கு நுழைவுச்சீட்டு அவசியம், சமவேளைக்கு சம ஊதியம் என போராடி வரக்கூடிய ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட 26 முக்கிய தீர்மானங்களும் இந்த பொதுக்குழுவிலிருந்து நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள வேட்பாளர்கள் அடுத்த கட்டமாக செய்யக்கூடிய பணிகள், பிப்ரவரி மாதத்தில் கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய மாநில மாநாடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்ந்த 4500 பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட சிறப்பு அழைப்பாளர்கள் என 5000க்கும் மேற்பட்டோர் கட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவில் பங்கேற்றிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.